நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். தமிழனும் தமிழர்களும் ஒவ்வொரு நாளும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு நபர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். ஏப்ரல் 29 அவரின் பிறந்த தினம் இன்று. இந்த தினத்தில் அவரை பற்றிய நற்கருத்துக்களை நற்செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பேரானந்தம். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் தமிழே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் என்பது அவரது எழுத்துக்கள் அனைத்திலும் துடிப்பாக இடம்பெறுவதை காணலாம். தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்னும் முப்பரிணாமங்களில் பாரதிதாசன் கவிதைகள் முத்தமிழை முழுமையாக வளம் வந்திருக்கின்றன. உலக கவிஞர்களிலேயே ஒரு மொழியை உயிருக்கு சமமாக நினைத்து பாடியவர் பாரதிதாசன் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அந்த அளவிற்கு தமிழ் மொழியை நேசித்தவர். காதலி ஒருத்தி தன் காதலனோடு கொஞ்சி பேசும் மொழி கூட தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். மங்கை ஒருத்தி தரும் சுகமும் தமிழ் மொழிக்கு ஈடாகாது, மங்கை ஒருத்தி தரும் சுகமும் தமிழ் மொழிக்கு ஈடாகாது என்று பேசியவர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர் பாவேந்தர். வீரத்தாயில் மலையை பெயர்க்கும் தோல் உடையோராக வளருங்கள், கீழ் செயல்களை விடுங்கள், வீரத்தை போற்றுங்கள், வீரத்தில் உயருங்கள் என்று அனைத்து தமிழர்களுக்கும் குறிப்பாக பெண் இனத்துக்கும் அறைகூவல் விடுப்பதை காண முடிகிறது. பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் 29, 1891 பிறந்தார். ஏப்ரல் 21, 1964 இம்மண்ணை விட்டு மறைந்தார். பாண்டிச்சேரியில் பிறந்த இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணி பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்றும் தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் தம் எழுச்சிமிக்க எழுத்தால் புரட்சிக் கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்பட்டு வந்தார். இவர் குயில் என்னும் கவிதை வடிவில் ஒரு திங்களெழுதலை நடத்தி வந்தார். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். இந்த வார்த்தைகள் பாடல்களாய் வந்து நம் காதில் என்றும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடியது. பாரதிதாசன் தனது எண்ணங்களை கவிதை, இசைப்பாடல், நாடகம், சிறுகதை, புதினம், கட்டுரை ஆகிய வடிவங்களில் வெளியிட்டார். அவற்றில் சில அம்மாச்சி, உயிரின் இயற்கை, உரிமை கொண்டாட்டமா, எது பழிப்பு, கடவுளை கண்டீர், கலைக்கூத்தியனின் காதல், கலைமன்றம், கற்பு காவியம் போன்றவைகள். இதில் மிக முக்கியமானது பெண்கள் விடுதலையை பற்றியும் விடுதலை வேட்கை பற்றியும் எழுதியது மிக முக்கியமாக சொல்லக்கூடியது. திராவிட இயக்க தலைவர்களுள் முதலாக திரைப்படத்துறைக்குள் நுழைந்தவர் இவர் மட்டுமே. பாரதிதாசன் அவர்கள்தான் திராவிட இயக்க தலைவர்களில் முதலாக திரைப்படத்துறைக்குள் நுழைந்தவர். 1937 திரைப்படத்துறைக்குள் நுழைந்த பாரதிதாசன் தனது இறுதி நாள் வரை அத்துறைக்கு கதை, திரைக்கதை, உரையாடல், பாடல், படத்தயாரிப்பு என பல வடிவங்களில் தனது பங்களிப்பை வழங்கி கொண்டிருந்தாள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழுக்கு அமுது, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் என்று சங்கே முழங்கு என்று கூறியவர், தமிழுக்கு அமுதென்று சொன்னவர், வலியோர் சிலர் எளியோர் தமை என்று பாடியவர், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரினில் என்று ஆரம்பித்ததும், அவளும் நானும் அமுதும் தமிழும் என்கின்ற வார்த்தையும், கொலைவாளினை எடடா என்ற வார்த்தையும், தூங்கும் புலியை பறைகொண்டு எழுப்பினோம், தூய தமிழர்களை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்பது இவரின் முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒன்று. இவர் நம் தமிழுக்கும் நமக்கும் கிடைத்த மாபெரும் ரகசியங்களே. அன்பு நண்பர்களே, இவர் சொல்லியதில் எது ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த அட்சய திருதி அன்று பாரதிதாசன் அவர்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு புதியதோர் உலகம் செய்வோம் என்று பாரதிதாசனின் வார்த்தைகளில் மனதில் வைத்துக்கொண்டு வரும் ஒவ்வொரு நாளையும் நம் தமிழர்களுக்காக புதிய உலகம் செய்வோம், கெட்ட போரினிலிருந்து, கெட்ட எண்ணங்களிலிருந்து, கெட்ட அதிர்வலைகளிலிருந்து, கெட்ட மனிதர்களிலிருந்து விலகி நிற்போம். ஒவ்வொரு நாளும் புதிய உலகத்தை படைப்போம் தமிழர்களே. தமிழும் தமிழர்களையும் பெருமைப்பட வீரதீரமாக ஊட்டி வளர்த்தியவர் பாரதிதாசன் அவர்களின் இந்த 126வது பிறந்தநாள் அன்று அவரை பற்றிய தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் தமிழனான எனக்கு பெருத்த ஆனந்தம். நாம் பெரியவர்கள் கோடி கோடியாய் நமக்கு கொட்டி கொடுத்து உள்ளார்கள் தமிழ் செல்வத்தை. அந்த செல்வத்தை நாம் படிக்க 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 ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தின் மூலமாக நாம் எதையும் சாதிக்க முடியும். அன்பு நண்பர்களே, பாரதிதாசனின் பாதையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க, வெல்க, நன்றி.